எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம Dress Up Darling Anime Season 1 எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். ஆனா இந்த எபிசோட் 2 பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பசங்களா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா வீடியோல வெறும் Dress மெஷர்மென்ட் பண்றன்ற பேர்ல அப்படி இப்படின்னு சில சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே நான் இந்த இடத்துல பேசதான் போறேன், கட்டதான் போறேன். அதெல்லாம் எனக்கு பிடிக்காது ப்ரோ, நான் பார்க்க மாட்டேன் ப்ரோன்றவங்க தாராளமா இந்த வீடியோவை பார்க்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. சப்போஸ் யாருக்காச்சும் ஸ்டோரி புரியாது, எனக்கு எப்படி அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒன்லைனர் சொல்லிடுறேன். இதுல ஹீரோயின் வருவாங்க, ஹீரோட வீட்டுக்கு ட்ரெஸ் அளவு எடுப்பாங்க, அந்த அளவு எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இவ்வளவுதான், பெருசா ஒண்ணு நடக்காது. அதனால பார்க்க வேணாம் நினைக்கிறவங்க இந்த ஒன்லைனரோட அப்படியே கிளம்பிடுங்க. இல்ல நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறீங்கன்னா வாங்க உள்ள போவோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இந்த எபிசோட ஓபன் பண்ணதுமே நம்ம கோச்சோ எப்பா ஒரு நிமிஷம் இரு, நீ டைரக்டா அளவெடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு அந்த கேரக்டரை பத்தி ஏதாவது சொல்ல, அப்ப ஏதாவது பண்ண முடியும். ஓ அந்த கேரக்டரை பத்தி கேக்குறியா? அந்த கேரக்டர் ஒரு ஸ்லேவ் கேரக்டர், அந்த அனிமேல அப்படியே காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப கியூட்டா வேற இருப்பா, அதனாலதான் அவள மாதிரி நான் காஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர் ஒரு ஸ்லேவ் கேரக்டர்ன்றதுனால நடுவில் அப்படி இப்படின்னு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த அனிமேல அப்படின்ற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறா. ஆனா கோஜோவுக்கு இவ சொல்றது எதுவுமே விளங்கவே மாட்டேங்குது. ஏன்னா கோஜோ அந்த அனிமேவை பார்த்ததே இல்ல. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நருட்டோ பாக்காத போயிட்டு, ஹே நருட்டோ தெரியுமாடா, அந்த ஜெரியா தெரியுமாடா, ஷிப்மெண்ட் தெரியுமாடா, பருட்டோ தெரியுமாடா எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க பேர்ல பேர்ல முடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அதனாலதான் இவ சொல்றது ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குதுன்ற மாதிரி முடிச்சுக்கிட்டே இருக்கிறா. அதுலயும் வேற இவ சொல்றதுல வந்து அந்த கேரக்டர் அப்படி இப்படின்னு ரொம்ப ஸ்லேவா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதனால இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லாம காஸ்பிளேவா பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேச வேணாம்னு சொல்லிட்டு அவகிட்டே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நிமிந்து பார்த்தா இவனுக்கு செப்ப ஷாக்கு. என்னடா அவ ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாலே அந்த கதையில முழுகி போயிட்டு ரொம்ப வெறித்தனமா அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இப்படி ஒரு நிலைமையில இவளை பார்த்தது இவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவளுக்கு அந்த காஸ்பிளே மேல எந்த அளவுக்கு வெறி பிடிச்சிருக்குதுன்னு. சரி ஓகே, இந்த அளவுக்கு தான் வெறி பிடிச்சிருக்குன்னு பார்த்தா இவ இன்னமும் வாய மூடாம எப்ப அந்த சிசு குட்டான் இருக்கா இல்லையா, அவ என்னதான் பாக்குறதுக்கு ஒரு ஸ்லேவ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கியூட்டான கேரக்டரா இருந்தாலும் அவன் ஒரு விஷயத்தையும் பண்ணும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும்பா. ஆனா என்ன, அந்த கேரக்டர் மெயின் கேரக்டர்லாம் இல்ல, சைட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். ஆனா அந்த கேரக்டர் தான் அனிமே பார்த்த எல்லாருக்கும் மனசுல நிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்குது. அதனாலதான் நானுமே அந்த கேரக்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காஸ்பிளே பண்ணலாம்னு நினைச்சேன். அதனால அந்த கேரக்டர் மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ் நீ தச்சு தருவேன்ற மாதிரி கேட்கவும் இவனும் தரப்பா, எனக்கு அந்த கேரக்டர் பத்தின பேசிக் ஐடியா எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், என்ன பண்ணும், எது பண்ணுன்றத எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னா மாங்கா அப்படி இல்லைன்னா அனிமே அப்படி இல்லைன்னா கேம் ஏதாவது நான் ஒண்ணு பாத்துருக்கணும். அதுல பார்த்தா மட்டும் தான் எனக்கு ஒரு அளவுக்கு புரியும். இருந்தாலும் அது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்பா அப்படின்ற மாதிரி கேட்க இவனும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஆமாப்பா அது ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், 18 வயசு கீழே இருக்காங்களா எல்லாம் பார்க்க கூடாதுன்ற மாதிரி சொல்ல போய்வான். செமையா ஆயிட்டு இதப்பா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீ இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறியா, இந்த மாதிரி அனிமே பாக்குறியா, இதெல்லாம் நாய்மா பண்ற மாதிரி கேட்க இவன் கூட என்னப்பா நீ பேசிக்கிட்டு இருக்க, இந்த உலகத்துல எல்லாமே ஜெண்டர் பார்க்காம நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி கேம் விளையாடுறதுக்கு இவங்க தான் விளையாடணும் அவங்க தான் விளையாட சட்டம் இருக்குதா என்ன, அப்படிலாம் எதுவும் கிடையாது. பொண்ணுங்களா இருந்தாலும் சரி பசங்களா இருந்தாலும் சரி அவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த யாருக்கும் தொந்தரவு இல்லாம தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்ற மாதிரி கேட்க இவன் டக்குன்னு சின்ன வயசுல ஒரு பொண்ணு திட்டிட்டு போனா இல்லையா, அதை பத்தி யோசிச்சு பாக்குறான். ஏன்னா அந்த பொண்ணு இவனை இந்த மாதிரி பொம்மை செய்யறவன் இதெல்லாம் வந்து பசங்க செய்யற வேலை கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி தான் திட்டிட்டு போயிருப்பான். ஆனா மரியுமா அப்படியே ஆப்போசிட்டா எப்ப இந்த இடத்துல ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் ஜெண்டரும் அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு போறாங்க, இதுல என்ன பிரச்சனைன்ற மாதிரி பேசிருக்கா இல்லையா. அதனால எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு எப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன ஆனாலும் சரி நான் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன், உனக்கு தேவையான ட்ரெஸ் நான் தச்சு தரேன்ற மாதிரி சொல்லவும் இவனுடைய கண்ணுக்கு கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா இவனை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா இல்லையா, அதனாலதான் இவன் கண்ணுல கண்ணீரோட நின்று பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு இல்லப்பா இப்பெல்லாம் பேசுறதுக்கு அழுவுற, ஏதாவது பிரச்சனைன்ற மாதிரி கேட்க ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, நான் உனக்காக ஒர்க் பண்ண போறேன் இல்லையா, அதுல வந்து ஆனந்த கண்ணீர் தான். அது மட்டும் இல்லாம நீ சொன்ன அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் ஏதுன்றது எல்லாத்தையும் இப்ப நான் சர்ச் பண்ணி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இவனுடைய மொபைல் எடுத்து ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்க. இவன் டக்குனு எப்பா நீ அந்த கேரக்டர் பத்தி பாக்குறதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் கத்துக்க வேண்டிய விஷயத்தை நீ கத்துக்கணும் பண்ணு. காஸ்பிளே பண்றவங்க கத்துக்கக்கூடிய ஒரு சின்ன புக் எடுத்து கொடுக்குறா. இதுல மோஸ்ட்லி என்ன இருக்கும்னா அந்த காஸ்பிளே பண்றவங்களுக்கு ட்ரெஸ் எப்படி தைக்கணும், எந்த இடத்துல எப்படி அளவு எடுக்கணும், காலுக்கு ஒரு அளவு, கைக்கு ஒரு அளவு, செஸ்டுக்கு ஒரு அளவு, இடுப்புக்கு ஒரு அளவுன்னு சொல்லி வளைச்சு அளவுலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த அளவெல்லாம் இப்படிதான் மெஷர் பண்ணணும் அப்படிதான் மெஷர் பண்ணணும், இப்படி தச்சதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு காஸ்பிளேவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டுட்டோரியல் மெட்டீரியல். இது பார்த்தது இவன் குஷி ஆகிட்டு எப்பா இந்த ஒரு புக்கு போதும்பா, எவ்வளவு மெட்டீரியல் வேணாலும் வாங்கிட்டு அசால்ட்டா தைக்கலாம். ஆனா இந்த மெட்டீரியல் வாங்குறதுக்கு முன்னாடி உன்னுடைய பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு என்ன ஏதுன்ற எல்லாத்தையும் அளவு எடுக்கணும் பாடுற மாதிரி சொல்லுவோம். இவன் டக்குனு ஓகே அதுக்கு அளவு எடுத்துக்கலாம் சொல்றா. ஆனா இப்ப அளவு எடுக்க முடியாது, ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சு. அதனால எப்பா நம்மளுக்கு வீக்கெண்ட் வேற நல்ல ஈவினிங் ஆயிடுச்சு, அதனால இப்போதைக்கு வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், திங்கக்கிழமை வந்து வேணா நம்ம அளவு எடுத்துக்கலாம் என்ற மாதிரி சொல்லவும் இவன் நீ சொல்றது கூட கரெக்ட் தான் அப்படியே பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் டேரக்டா வந்து தோல்ல கைய போடு. இவன் இல்ல பாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டா ஒண்ணு இல்லப்பா நான் இது வரைக்கும் பார்த்ததுல ரொம்ப பெஸ்டான ஒரு பர்சன் அது நீ தான்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு போக நம்ம தலைவல இந்த புக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துரு.
வந்துட்டான். ஆனா என்ன ரொம்ப நேரமா ரூம்குள்ளே இருக்கானாட்டுக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி வேற இருந்திருக்கான். இதெல்லாத்தையும் பார்த்து தாத்தாக்காரரும் எப்பா கண்ணிங்க பாரு நீ காலை பிற நீ தெரியுது, அதனால நாளைக்கு கடையெல்லாம் திறக்காத கொஞ்சம் வெயிட் பண்ணு, தாத்தா போயிட்டு உனக்காக புது மிஷின் வாங்கிட்டு வரேன், அதுக்கப்புறமேட்டு நம்ம கல்லாவை கட்டிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப போய் நீ கொஞ்சம் குளிச்சுனா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போக சரி வைக்க நம்ம போயிட்டு குளிப்போம். ஆனா இன்னைக்கு அந்த விஷயத்துல நினைச்சு பார்க்கும் போது ஏதோ கனவுல நடந்த மாதிரி இருக்குது. பட் எதுவா இருந்தா என்ன, அவ இப்ப என்கிட்ட புக்கு கொடுத்து எல்லாத்தையும் படிக்க சொல்லிருக்கா. இன்னும் இருக்கிற ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி படிச்சா இவனுக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்குது. ஏன்னா எந்தெந்த இடத்துல எப்படி அளவு இருக்குன்றத ரொம்ப டீட்டெயிலா போட்டிருக்காங்க. அதனால என்னடா இது இப்படிலாம் போட்டிருக்காங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில யாரோ ஒருத்தவங்க வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. அதுவும் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி சத்தம் கேட்டதும் இருங்க வந்துட்டேன் கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து கதவை திறந்துட்டு இன்னைக்கு கடை கிடையாதுங்க நாளைக்கு வாங்கன்ற சொல்லலாம்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள மிரண்டு நிக்கிறவங்களை பார்த்துட்டு சமுஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா என்னுடைய கிளாஸ்ல இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாத என்னுடைய வீடோடைய அட்ரஸ் கண்டுபிடிச்சு மரியும் டைரக்டா இங்கே வந்துட்டா. இதுல வேற ரொம்ப கேஷுவலா வேற அட்ரஸ் போட்டு வந்திருக்கா. இதை பார்த்ததோ ஏய் இங்கே பண்ணிட்டு இருக்க, நீ எப்படி இங்க வந்து எப்படி என்னுடைய அட்ரஸ் கண்டுபிடிச்சன்ற மாதிரி கேட்க இவன் கூட ஒண்ணும் இல்லப்பா, இந்த 2 நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறமேட்டு மெட்டீரியல் வாங்கி தச்சு அந்த சிசுகுட்டா நோடி அந்த காஸ்ட்லேக்கு மாறுறதுக்கு என்னால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம அளவு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம உன்னுடைய அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுல ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. நீ சொன்ன இல்லையா அந்த பொம்மை செய்யறோன்னு அதை வச்சு சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பக்கத்துல உங்களுடைய கடையோடைய பேரை தான் காட்டுச்சு. அதை வச்சு உன்னுடைய வீட்டுடைய அட்ரஸையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் பண்ற மாதிரி சொல்லவும் இவன் ரைட்டா ரைட் இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது, தாத்தா வேற வீட்டுல இல்ல என்ன பண்ண போறேன்னு தெரியலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே எப்பா நான் வெளியே நிக்கிறது உள்ள கூப்பிடுவே கூட மாட்டேன்ற மாதிரி கேட்க இவனும் தயங்கிட்டு எப்படா கூப்பிடுறதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. டக்குனு இவன் கையில வச்சிருக்கக்கூடிய கேக் எடுத்து கொடுத்தீங்க பாருப்பா உனக்காக நான் வரும்போது கேக் எல்லாம் ஸ்வீட்டா இருக்கணும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது நீ எனக்காக வாங்கிப்பியா? உனக்காக வாங்கிக்கிறேன். ஆனா இப்ப எங்க தாத்தா வீட்டுல இல்ல, அதனால நீ ஐயோ எங்க இருந்தவன காணும் அடிப்பாவி எப்படி உள்ள போனேன் எப்ப ரொம்ப நேரத்துக்கு வெளியில நிக்க முடியல பாபா டக்கு டக்கு டக்குன்னு வேலையை ஆரம்பிக்கலான்னு மரியும் சொல்றது எதுவுமே கேட்காம வேக வேகமா உள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறா. இதுல வேற இவனுடைய பெட்ரூம் வேற பாத்துட்டு ஹே கோச்சு என்னப்பா இது ரொம்ப குட்டியா இருக்கக்கூடிய பெட்ரூமா இருக்குது, பரவாயில்ல இது பாக்குறதுக்கு கூட ரொம்ப சூப்பரா தான் இருக்குன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இவனுக்கு என்ன பண்றதே தெரியல. ஏன்னா ஒரு பொண்ணு தனியா இருக்கக்கூடிய ஒரு பையனுடைய பெட்ரூம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அதனாலதான் இதெல்லாம் சொல்லுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வித்தியாசமான போஸ்ல போய் நின்னுகிட்டு ஹே கோச்சு நீ வச்சிருக்க பிரஷ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு, அழகா இருக்கலான்ற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்கா. இதை கேட்க கேட்க கோச்சோடைய ஹார்ட் பீட் எல்லாம் ஒரு பக்கம் எகிருது. ஏன் மைண்ட் வேற மாதிரி வேற திங்க் பண்ணுது. ஏன்னா இவனுடைய பெட்ரூமுக்கு இவனுடைய தாத்தாவை தவிர இது வரைக்கும் யாருமே வந்தது இல்ல. ஆனா இன்னைக்கு இவனுடைய பெட்ரூமுக்கு இவனுடைய ஸ்கூல்ல அழகா இருக்கக்கூடிய மரியன் கட்டக்காக வந்திருக்கிறா. அதனாலதான் இவனை பாத்துக்கிட்டா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளேன்ற மாதிரி ஹார்ட் பீட்ல ரைஸ் ஆகிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம போற நிலமெல்லாம் வருது. ஆனா டக்குன்னு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்பெல்லாம் நினைக்க கூடாது, அவர் நம்மளோட ஃப்ரெண்டு நம்ம கிட்ட ஹெல்ப் கிட்ட வந்திருக்கிறா, அதனால ஹெல்ப் மட்டும் தான் பண்ணணும் அமைதியாகன்ற மாதிரி இவன் தன்னை தானே ஒரு அளவுக்கு அப்படியே சாந்தப்படுத்திக்கிட்டு இருக்க. டக்குனு இவன் பக்கத்துல வந்துகிட்டு எப்பா இவன் நேரம் அப்படியே நின்றுட்டு இருப்பேன், சீக்கிரம் சட்டு புட்டுன்னு வேலையை ஆரம்பிக்கலாம், நான் ரெடியா இருக்கேன் பாருன்ற மாதிரி சொல்லவும் இவன் பயந்து போயிட்டு சொல்றீங்க ஒண்ணு இல்லப்பா நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும்ல. மெஷர்மெண்ட் இல்ல சரி ஆரம்பிக்கலாம். ஆனா என்ன இதுல ஒரு சின்ன பிரச்சனை, இது வரைக்கும் நான் ஒரு குட்டி குட்டி பொம்மைக்கு தான் துணி வச்சிருக்கேன்றதுனால பெருசா அளவு எடுத்துல எனக்கு பழக்கம் இல்ல, ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் அளவு எடுக்க போறேன், அதனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுப்பா. ஏன்னா நீ கொடுத்த அந்த புக்ல ட்ரெஸ்ஸோட அளவு எடுக்கணும்னு சொல்லல, அதுக்கு பதிலா இன்னர்ஸோட அளவு எடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதுதான் எப்படி பண்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி ஒரு மாதிரி தயங்கிட்டே சொல்லவும் இவன் கொஞ்சம் கூட கவலை படாம இங்க பாருப்பா காஸ்பிளேட்டர்ஸ் பண்றவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், இருந்தாலும் இதெல்லாம் கடந்தாதான் நல்ல ஒரு காஸ்பிளே பண்ண முடியும் நல்லாவே தெரியும்னு டக்கு டக்கு இவன் ட்ரெஸ் கைட்டவும் இவன் கண்ணு விடுது. ஆனா நல்ல வேலை இவன் ஸ்விம் சூட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்னர்ஸ போட்டு வந்ததுனால ஒரு அளவுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா என்ன இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் செய்யவே முடியல. ஏன்னா இவன் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் ட்ரிக்ஸா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதனால முடியல சாமி முடியலன்றத நின்றுட்டு இருக்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ஓகே இப்படி இருந்தா சரி வராது, நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீ சில காஸ்ட்ல வீக்ல இல்லையா, அதனால ஹெட்ல இருந்து ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் எனக்கு கோஆபரேஷன் பண்ணுன்ற மாதிரி சொல்லப்போம் இவனு ஓகே நான் ரெடியா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நிக்க இவன் டேப் எடுத்துட்டு போயிட்டு அளக்கலாம்னு பாக்குறான். ஆனா இவனுக்கு கை கால்லாம் உதறது, இருந்தாலும் பரவாயில்ல இப்படியே அளந்துடலாம்னு சொல்லிட்டு டேப் அழகா லாக் பண்ணி பிடிக்க போக இவன் என்ன அளந்துட்டியான்னு லைட்டா மேலதான் பாக்குறான். அதுக்கு இவன் பயந்து போய் கீழே விட மண்டிட்டு சரியா நட்டி விடுது. இருந்தாலும் பரவாயில்ல இப்படியே ஒரு வழியா அளவு எடுத்துட்டுன்றதுனால இதெல்லாம் ஒண்ணு பெருசு கிடையாது. அடுத்தது ஷோல்டர்ல கொஞ்சம் அளவு எடுக்கணும் திரும்பி நில பண்ற மாதிரி சொல்லவும் இவனும் திரும்பி நின்றுட்டு ஹேர் எல்லாம் எடுத்து வச்சு நின்றுட்டு இருக்கிறான். ஆனா இவனுக்கு திரும்ப அளவு எடுக்கிறது அந்த ஒரு நர்வஸ் வருது. ஏன்னா இந்த மாதிரி இது வரைக்கும் வாழ்க்கையில் நடந்ததே இல்ல. சடனா ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கிறா இல்லையா, அதனாலதான் எப்பா ஒரு நிமிஷம் மட்டும் கேட்கணும், உனக்கு நான் இந்த மாதிரி அளவு எடுக்கிறதுல ஏதாச்சும் எம்பாரசிங்கா ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி கேட்க இவன் அப்படிலாம் இல்லையே ஏன் அந்த மாதிரி கேட்கறன்ற மாதிரி கேட்கவும் இல்ல இந்த மாதிரி ட்ரெஸ்ல நிக்கிறியே நான் அளவு எடுக்கிறேன் அதான் எம்பரஸா இருக்குதா, அட என்னப்பா இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த சிசுகுட்டான்ற கேரக்டர் ஒரு மாதிரியான கேரக்டர் தான் எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் காஸ்பிளேன்றது பாக்குறவங்களுடைய கண்ணோட்டத்தெல்லாம் எல்லாமே இருக்குது. அதனால எதையுமே நம்ம தப்பா பார்க்க வேணாம்ப்பா, எல்லாமே ஒரு ஹாபி ஒரு ஜாப் ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பாரு. அதை தவிர்த்து இதெல்லாம் வேற மாதிரி பாத்தீங்கன்னா வேற மாதிரி தான் போவோம். சோ இப்ப நான் உனக்கு சொன்னதெல்லாம் புரியுதா? புரியுதுங்கன்னு பொட்டாரு பின்னாடி ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா இவனும் பயந்து போய் திரும்பி பார்த்தா
பயப்புள்ள கண்ணெல்லாம் செவந்து இருக்கு, மூக்குல இந்த ரத்தம் வருது. ஏன்னா வந்ததுல இருந்தே இவ காஸ்பிளே பண்றது, ஒரு மாதிரி பேசுறது, ட்ரெஸ் ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் மாதிரி தப்பா நினைச்சிட்டு இருந்தான். ஆனா காஸ்பிளே பண்றவங்க அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி அதை பேஷனேட்டா பண்றாங்கன்றது எல்லாத்தையும் இவன் சொல்றது மூலமா இப்ப இவன் புரிஞ்சுக்கிட்டான்றதுனால நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே பாக்குற கண்ணோட்டத்துல இருக்குதுன்னு இவன் தானே தனியா அடிச்சுக்கிட்டு நீ எதுக்கு கவலைப்படாத, எல்லாமே கரெக்டா தான் இருக்குது, இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் பக்காவா அளவு எடுக்கிறேன்னு நம்ம டைலரிங் கடைக்கு போனா கையில எந்த எவ்வளவு வேணும், லெக்ல எந்த அளவுக்கு ஃப்ரீ பேஸ் இருக்கணும், இடுப்புல எந்த அளவுக்கு நிக்கிற மாதிரி ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு வளைச்சு வளைச்சு அளவு எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவனும் ஜென்ரலா இருக்கக்கூடிய நிறைய அளவு எல்லாத்தையுமே டக்கு 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 டக்குன்னு எடுத்துட்டான். ஆனா பயப்புள்ள ஃபீட்டுக்கும் லெக்கோடைய லென்த்துக்கும் எடுக்க வேண்டிய அளவு எடுக்கவே இல்ல. அதனால நீங்க பார்ப்பா இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீ மறந்துட்டேன்ற மாதிரி சொல்லப்போ இவனும் ஆமாப்பா நான் மறந்தே போயிட்டேன், சரி இரு நான் போயிட்டு ஒரு சேர் எடுத்துட்டு வர, அதுல உட்காந்துக்கிட்டு உன்னுடைய காலை காட்டாத வச்சு அளவு எடுத்துக்கிற மாதிரி சொல்லிட்டு சேர் எடுக்கலான்னு கிளம்ப. இவனுக்குன்னு ஏன் பண்ணி சேர்ல எடுக்க போற, ஒரு நிமிஷம் இங்க இருக்கிறத வச்சு நம்ம அளவு எடுத்துக்கலான்னு இவன் படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பெட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து மடிச்சு போட்டு இதுலயே உட்காந்துக்கிட்டு அளவு கொடுக்குறப்பா, இது நல்லா புசு புசுன்னு இருக்கு, இதுல உட்காந்துக்கலாம் நல்லா இருக்கலன்ற சொல்லிட்டு இருக்கேன். இவங்க நேரமா நார்மலா இருந்தத மறுபடியும் அது எம்பாரசிங் ஸ்டேஜுக்கு போயிட்டான். ஏன்னா இவனுடைய பெட் இதுல வந்து ஒரு பொண்ணு உட்காந்து இருக்கா இல்லையா, அதனாலதான் ஐயோ ஐயோ பொண்ணு உனக்கு கேட்கிறேன் அப்படி சேர் எடுத்துட்டு வர, அதுல உட்காந்து நீ அளவு கூட இதெல்லாம் உட்காராதப்பா, அது என்னுடைய பெட்ன்ற மாதிரி சொல்லவும் இவன் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம என்னப்பா உன் பெட்டா இருந்தா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதுல என்ன இருக்குது, இதுல ஜாலியா படுத்துக்கிட்டு நான் பட்டி அளவு கொடுப்பானா, நீ அளவு எடுத்துக்கிட்டு எனக்கு தேவையான ரெடி பண்ணுவியா, சீக்கிரம் சீக்கிரம் அளவு எடுக்க ரெடி பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவன் திரும்ப திரும்ப கேட்காம ஏமா இங்க பரவாயில்ல உனக்கு கெஞ்சி கேட்கிற சேர் எடுத்துட்டு வர ப்ளீஸ், அதுல உட்காந்து கூட இது எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்குதுன்றலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவன் டக்குனு காலை எடுத்து வச்சுட்டீங்க பாருப்பா, நீ காலை மட்டும் தான் அளவு எடுக்க போற, ஜஸ்ட் அதை மட்டும் அளவு ஒரு பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவோம். இவனும் ஆமா இல்ல நான் எதுக்கு இப்போ ஓவரா ரியாக்ட் பண்றேன், ஜஸ்ட் காலை மட்டும் தான் அளவு எடுக்க போறேன், இதுக்குடா இப்படி ஓவரா ரியாக்ட் பண்ணி நீ உன காட்டி கொடுக்குறேன்னு அடுத்த செகண்ட் அப்படி இப்படி எப்படியே விடுவாடியே காலுக்கு தேவையான அளவெல்லாம் எடுத்து முடிக்க அடுத்த செகண்ட் இவனுக்கு திரும்ப ஆப்பிடிக்கிற மாதிரி ஒரு அளவு எடுக்க சொல்றா. என்னன்னா இப்ப இவ பண்ண போற அந்த சிசுகுட்டான் காஸ்பிளே இருக்கு இல்லையா, அதுல ஜஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட்ன்றதும் ரொம்பவே முக்கியமான ஒரு மெஷர்மெண்ட். அதை ரொம்ப நேரமா எடுக்காம தப்பிச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப என்னடானா இவளே வந்து எடுன்னு சொல்லப்போ இவனுக்கு என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல. ஆனா இவன் என்னடா ஒன்னும் பிரச்சனை இல்ல அந்த மெஷர்மெண்ட் எடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் இவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த மெஷர்மெண்ட் அவுட் சைட் ஆஃப் ட்ரெஸ்ல இருந்து எடுக்க முடியும், இன்சைட் ஆஃப் ட்ரெஸ்ல இருந்து எடுக்க முடியும். அதனாலதான் அதை எப்படி என்னால பண்ண முடியும், ப்ளீஸ் அதை மட்டும் என்ன பண்ண சொல்லாத கத்திக்கிட்டு இருக்கேன். இவனும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நீ எதுக்கு சொல்றது புரியுது, நானே உனக்கு மெஷர்மெண்ட் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு அதோட மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துடுறா. சோ இப்ப எடுத்து கொடுத்த மெஷர்மெண்டோட சேர்த்து எல்லா மெஷர்மெண்ட்டும் இவனுக்கு பக்காவா கிடைச்சிருச்சு. ஆனா ஒரே ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் இவனும் எடுக்கவே இல்ல. அதனால அந்த மெஷர்மெண்ட் எடுத்துட்டு மாற்ற மாதிரி கேட்க இவனும் ஓகேப்பா அதுக்குள்ள தாராளமா எடுத்துரு, அது ஒண்ணுதானே அதை எடுத்து முடிச்சுட்டா எல்லாமே முடிஞ்சிருதுன்ற மாதிரி சொல்லுவோம். இந்த அளவு எடுக்கும்போது இவனும் ஒரு அளவுக்கு எம்பாரசிங் இல்லாம சந்தோஷமா தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இது ஜஸ்ட் லெக் உடைய லென்த் மட்டும் தான். அதனால இதை மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துட்டா போதும், நம்ம ட்ரெஸ் ஈஸியா தைக்க ஆரம்பிச்சிடலான்ற மாதிரி எடுக்கிறதுக்காக டக்குனு கையை வேகமா மேல எடுக்க தெரியாதனமா டச் பண்ணக்கூடாது இடத்த டச் பண்ணிட்டான். ஆனா இப்ப இவன் எம்பாரசிங்கா இல்லாம ஜஸ்ட் இவன் ஒர்க் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கான்றதுனால இன்னத்தை டச் பண்ணுன்றது இவனுக்கு சுத்தமா தெரியல. ஆனா இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இவ்வளவு நேரமா சந்தோஷமா ஜாலியா அளவு கொடுத்துட்டு இருந்தவன் டக்குனு எம்பாரசிங் ஆக ஆனா இதெல்லாம் எதுவுமே தெரியாம கோச்சா எல்லாமே முடிஞ்சு அப்புறம் என்ன வேற ஏதாவது இருக்குதான்ற மாதிரி கேட்க இவன் ஐயோ நீ எதோ அப்படிலாம் நினைச்சுக்காத அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறா. ஆனா இவன் பேசுறதும் நம்ம கோச்சவுக்கு சுத்தமா புரியவே இல்லை. அதுக்கு பதிலா இவளுக்கு ஏதோ ஹாட்டா இருக்காட்டுக்கு ஏசி போடாதனால இவளுக்கு கொஞ்சம் வெறுக்கு தாட்டுக்குன்னு இதுக்கு கவலைப்படாதப்பா நான் டக்குனு போயிட்டு ஏசியை போட்டு சொல்லிட்டு வேக வேகமா போய் ஏசி எல்லாம் ஆன் பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி இவன் பண்றதை பார்த்ததும் அடச்சே நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமோ, கோச்சோ எல்லாத்தையுமே நல்லா தான் பண்ணிட்டு இருந்திருக்கான், நம்ம தான் தேவையில்லாம யோசிக்கிறோம், பேசாம அமைதியா வந்த மாதிரி கிளம்பிடலானே. கொஞ்ச நேரத்துல எல்லா அளவுமே கொடுத்து முடிச்சுட்டு சரி ஓகேப்பா எல்லாமே முடிஞ்சு நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன், நாளைக்கு நம்ம போயிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணலாம்ன்ற மாதிரி கேட்க இவனும் சரி ஓகே பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வீடியோ எல்லாம் வேணும்னு கேட்டிருந்தேன், எடுத்துட்டு வந்து கேட்ட மாதிரி கேட்க இவனும் ஏன் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் சொல்லிட்டு ரெண்டு கேஸ்ட் எடுத்து கொடுக்குறா. இதை பார்த்ததும் ஐயா சாலி இது கிடைச்சிச்சேன்னு இவனுக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா மேடி இருக்கிறவளை பார்க்கவும் என்னடா இப்படி நிக்கிறானே என்ற மாதிரி இருக்குது. என்னடா இவன் வெறும் ஷர்ட்டை மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறா. இப்படி இவன் நின்றுட்டு இருக்கிறத பார்க்கவும் பயபலிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதெல்லாம் பத்தி இவகிட்ட சொன்னா ரொம்ப கேவலமா இருக்குன்றதால வயிற்று பிடிச்சி நின்று இருக்க இவனுக்கு என்ன போச்சு ஏதாவது பிரச்சனைன்ற மாதிரி கேட்கிறா. ஆனா இவன் வயிற்று பிடிச்சிட்டு ஒரு பிரச்சனை இல்லங்க ஜஸ்ட் வயிற்று வலி மட்டும் தான்ப்பா, நீ கிளம்பி அப்புறமா நம்ம மீட் பண்ணலான்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இவனு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு ஈவினிங் நம்ம தாத்தா விஷ்ணு வாங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு இல்லையா, அவரு விஷ்ணு எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கோஜோ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கின்ற மாதிரி கதை திறந்து பாக்க அவளோட இருட்டுல உட்காந்துக்கிட்டு பலான படம் மாதிரி இதை ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஏதோ மரியம் கொடுத்துட்டு போன அந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் தான். அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டரை பத்தி சொல்லும் போதே அது ஒரு ஸ்லேவ் கேரக்டர், அது ஒரு மாதிரி அப்படி இப்படி இருக்கக்கூடிய கேரக்டர் தான்றத பத்தி சொல்லியிருந்தா இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்துல சில சீன்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காட்டுக்கு. பட் பெருசாலாம் எதுவும் இல்ல, அப்படி இப்படி மேலோட்டமா ஏதோ காட்டிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கோச்சா அதெல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இல்ல, அதுல அவங்க வரக்கூடிய ட்ரெஸ் எப்படி போட்டுருக்காங்க, என்ன இருக்கு, என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி லைட் லைட்டா பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இது எல்லாத்தையும் வெளியில இருந்து பார்க்கக்கூடிய தேர்ட் பர்சனா இருக்கக்கூடிய நம்ம தாத்தாவுக்கு என்ன தோணும், அந்த மாதிரி தான் தோணும். அதனால எப்ப கோச்சா ஏதோ முக்கியமான வேலையா இருக்காட்டுக்கு அதனால தாத்தா அப்புறமா வரட்டுமா, ஓகே தாத்தா அப்புறமா வாங்க, ரைட்டு பயவுள்ள வளர்ந்துட்டான், இதுக்கப்புறமேட்டு இவனை நம்ம தனியா தான் விட்டு ஆகணும், தேவையில்லாம அடிக்கடி இவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனா என்ன பயவுள்ள ஏதோ நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான், ஒரு வேலை அதுக்கா இருக்குமோ. ஆனா ஏதோ ஒண்ணு என் பேரண்டி நல்லா வளர்ந்துட்டான்றது மட்டும் எனக்கு தெரியுதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டே கதவு மூட அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ
கைஸ் இப்ப நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்கலையா எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா இது ஒரு 18 டேஸ் ஓரியன்டான ஒரு எபிசோடுன்றதுனால நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு மட்டும் அப்படியே மேலோட்டமா சொன்னாலும் சொல்லியிருப்பேன், இல்லைன்னா உள்ளியாக சொன்னாலும் சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு எப்படி சொன்னது கூட நான் லவுட்ல கொடுக்கும் போது சோ அதனால எப்படி இருக்குதுன்றது எல்லாத்தையும் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்ல இதே மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா, இல்ல இதெல்லாம் வேணாம் இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு டேரக்டா ஸ்டோரியை மட்டும் சொல்லுங்கன்னா ஓகே, அது கூட ஓகே தான். ஏன்னா இந்த சீனை நம்ம கட் பண்ணிருந்தோம்னா இந்த எபிசோட நீங்க நம்ம போட்டுருக்க கூடாது. இந்த எபிசோடு முழுக்கவே அதான் இருந்ததுனால ஜஸ்ட் கொஞ்சம் மட்டும் சொல்லிட்டு டேரக்டா தேர்ட் எபிசோடுக்கு போயிருக்கணும். ஆனா என்ன பண்றது, இந்த அனிமிக்கு மட்டும் கொஞ்சம் இறங்கி ஏதாவது பண்ணலாம்னு தோணுச்சு. சோ அதனால இறங்கி வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய ஸ்டோரி எப்பயும் போல நான் மாத்தி தான் சொல்லி இருக்கிறேன். அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அந்த மாதிரி சொல்றது பிடிக்கலன்னா நம்ம ஒரு அளவுக்கு ஒரிஜினல் ஸ்டோரி கூடவே போலாம். அப்படி இல்ல இது ஓகே ப்ரோ நல்லா இருக்குது என்டர்டெயின் பண்ற அளவுக்கு தான் இருக்கு ப்ரோ அப்படின்னா இதே நம்ம கண்டினியூ பண்ணலாம்.